இன்னைக்கு ஆடி 18. பொதுவா இந்த ஆடி பெருக்குல ஆறு முழுக்க தண்ணி நிறைந்து ஓடும். ஆனா வருகின்ற பார்த்த காவிரி டெல்டாவில் அனைத்தும் இன்னைக்கு வறண்டு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போல இன்னைக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இதுவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நம்ம தலைவர் இந்த நிலைமை ஏற்பட விட்டுருப்பாரா? இன்னைக்கு குருவைய காப்பாற்ற முடியல. சம்பா என்ன நிலைமை ஆகுமோன்னு விவசாயிகள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரணமாக கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. 2021 இருந்து 2025 வரைக்கும் அன்றைய முதலமைச்சரான நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் அணைய தானே போய் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சில ஆண்டுகள்ல ஜூன் 12க்கு முன்பே மேட்டூர்ல திறந்து விட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஆனா இந்த வருஷம் என்ன நிலைமை? ஜூன் மாசம் முடிஞ்சு போச்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு போச்சு, இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம், இன்னும் தண்ணி வரல. காவிரி மேலாண்மை தீர்வுப்படி ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இத பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரசுடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்ல, நேற்று மேகதாது பிரச்சனையில அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுது. தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போய் நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினாரு. 2 நாளா கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகாவுக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானார். இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா?
முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகள் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்டா கைது பண்ணி அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். முதலமைச்சர் தான் இப்படின்னா நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி தலதெரிச்சு ஓடுறாரு. இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய லட்சணம் அமைஞ்சிருக்கிறாங்க. திருட்டு லாட்டுக்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு இல்ல, உள்ள போய் இருக்கிறாங்க. 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. சென்ற மாதம் தொலைக்காட்சி செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க, தென்காசி பக்கத்துல ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துல நெல் மூட்டைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க போன தாவேகாவுடைய ஆளுங்கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலாளர் என்ன தெரியுமா பண்றாரு, 4 கேமரா எடுத்துட்டு போய் செட் பண்ணி அதை படம் பிடிச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. இப்படி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு அரசை தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அமைச்சருடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆய்வுக்கு போறான். அரசு அதிகாரிகளுக்கு தெரியல யார் அமைச்சர், யார் சட்டமன்ற உறுப்பினர், யாருக்குமே தெரியல. முதல்வருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு ரீல்ஸ் வெறி முத்து போயிருக்கு இந்த அரசு. இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுட்டு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு 15 நாளைக்கு தினசரி 3500 கன அடி தண்ணீர், அதாவது சுமார் 4 TMC தண்ணியை திறந்து விடணும்னு காவிரி ஒழுங்காற்று குழு அது உத்தரவு பிறப்பிக்குது. அதன்படி பாத்தீங்கன்னா நமக்கு போன 2 மாசத்துல 42 தண்ணி வந்திருக்கணும். ஆனா 4 TMC தான் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அதையும் திறக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார். இத பத்திலாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்ல, ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தால சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு விவசாயிகளுக்காக மக்கள் மன்றத்துல இந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நம்முடைய தலைவர் வழக்கு தொடர்ந்துக்கிறார். ஒரு அமைச்சர் நேற்று சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கு, கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு. இப்படி ஒரு அறிவாளி அமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்ப தண்ணி வரல, வழக்கு தொடர்புக்கான பக்கம் உங்களுக்கு இல்ல. அதை நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாங்க, நம்முடைய தலைவர் விவசாயிகளுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதற்கு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல அரசனுடைய அழகு. அதை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கா. அதற்கு எதிர்மாறா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது அப்படின்னு தான் தினமும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தினமும் 4 மணிக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ், தினமும் திசை திருப்புற வேலையை முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு இந்த காவிரி பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்ன இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நம்ம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றவரு சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை ஆய்வு பண்ணாருன்னா அது நல்லது, அழகா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீம் பார்த்தேன், இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு, அப்படி ஒரு மீன் பார்த்தேன். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் பாஷையில சொன்னதான் அவருக்கு புரியும். அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. இப்படி ஒரு நாங்க பார்த்துட்டே இல்லப்பா, வாயில நல்லா வந்து எதுக்கு எடுத்தாலும் சொத்து போராட்ட போடுவேன். தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்பொழுது என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வாங்க, இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே. யாரு எப்ப வர நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். நான் சொல்றேன், மே 10ஆம் தேதியில இருந்து இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான். தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் வேற என்ன சொன்னாரு? என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு? 5 ஏக்கருக்கும் குறைவா நில வச்சிருக்க எல்லா விவசாயிகள் முழுமையா பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்கி இருந்தா மட்டும்தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னார். உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அனைத்து விவசாய சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சது. உடனே மாத்தினாங்க. 50,000 75,000 ரூபாய் அப்படின்னு மாத்தினாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வெறும் 35,000 ரூபாய் மேல யாருக்கோ கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, அறிவிப்புல சொன்னது வேற ஒண்ணு, ஆனா செயல்படுத்துறது இன்னொன்னு. இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய அரசு. இதுவே 2006 கழக ஆட்சி நம்முடைய முத்தமிழ் நாட்டு கலைஞர் அவர்கள் தான் சொன்னபடி 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. அது எப்படி செஞ்சாரு? அவர் முதலமைச்சரா பதவி ஏற்கிற அந்த மேடையிலேயே கோப்புகளை கொண்டு வந்து அங்கேயே கையெழுத்து போட்டாரு. சென்ற ஆட்சியில நம்ம தலைவர்
12,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர் கடன் தள்ளுபடியை நம்முடைய தலைவர் செஞ்சார். இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு முழு பயிர் கடனையும் ரத்து பண்ணணும்னு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிச்சீங்க. ஆனா சட்டசபையில பேசின முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? திமுகவுடைய தூண்டுதலால இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்கன்னு உங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தினவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். கழக ஆட்சி நடந்தப்போ மேகதாது அணையை கட்ட விடாம நாம தடுத்தோம், கர்நாடகாவை தடுத்தோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிக பலவீனமான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி மேகதாது அணை கட்டுறாரு இன்னைக்கு கர்நாடக அரசு முழு முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த அரசு மேகதாது அணை கூடாதுன்னு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் அறிவிச்சாங்க. அப்போ அதை ஆதரிச்சு நான் பேசினேன். மேகதாது பிரச்சனை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது கட்சிகள் கடந்து அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய பிரச்சனை. இந்த அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா கட்சி பிரதிநிதிகளும் ஒன்னா போய் ஒன்றிய அரசுக்கு நாம நம்முடைய அழுத்தத்தை கொடுப்போம்னு சொன்னேன். ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்போம்னு தான் சொன்னேன். உடனே ஆட்சியாளர்கள் பயந்துட்டாங்க. நேத்து கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி பிரச்சனையில அவங்க காட்டியிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதையே மிகவும் ஒரு அவமானமா நினைக்கிறார். குருவையை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி நடந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வெறும் 1.5 லட்சம் ஏக்கர்ல தான் சாகுபடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 2,500 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவேதான் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் கொடுங்க, பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியமை அரசே செலுத்த வேண்டும், சம்பா சாகுபடிக்கு இதை உரம் பூச்சிக்கொல்லி இதையெல்லாம் மானியமாக அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா இந்த கோரிக்கையையும் ஏற்க இந்த அரசு அதனாலதான் இன்னைக்கு வீதிக்கு வந்து நாம போராடிட்டு இருக்கிறோம். நாம இவங்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொன்னபடி முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யணும், மேகதாது அணை கட்டுறதை தடுத்து நிப்பாட்டி ஆக வேண்டும், வறட்சியால பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரண தொகையை செலுத்த வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமாக இந்த டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்தாக வேண்டும்னு நம்முடைய கோரிக்கையை மீண்டும் இந்த அரசுக்கு நினைவுபடுத்த வருகின்றோம். விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திராவிட முன்னேற்ற நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். சட்டமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம்னு அனைத்து இடங்களிலும் விவசாயிகள் உங்களுக்கான ஆதரவாக உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் டெல்டா விவசாயிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பக்கபலமாக இருக்கும். காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டுடைய உரிமையை என்றைக்கும் நிலைநாட்டுவோம்னு சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய முதன்மை செயலாளருக்கும், கழக தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.